விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை, என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அருமையான சிறப்பான ஜோதிட கருத்துக்கள், ஜோதிட தகவல்கள், நட்சத்திரங்களினுடைய வரலாறுகள், கிரகங்களினுடைய வரலாறுகள், ஸ்தலங்களோட பெருமைகள், பூஜை பரிகாரங்களினுடைய மகத்துவங்கள் உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி. இன்னைக்கு சந்திரன் கேட நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார். இன்னைக்கு சதுர்த்தசி திதி நாள் முழுதும் இருக்கு. மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. மாலை 3 மணிலிருந்து 4:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, சார் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பசுமாடோட தரிசனம். தனிமரம் தோப்பாகாது. பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ பசுக்களினுடைய வீடியோ, காமதேனுவினுடைய திருவுருவப்படம், காமதேனுங்கிற பசுவினுடைய பெருமை, கோ பூஜை, கோ சம்ரக்ஷணம், கோ தானத்தினுடைய மகத்துவம், இதை தெரிந்துட்டு இந்த காமதேனுங்கிற படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதோ, பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பிப்பது இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களை சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு இந்த நாளை ஆரம்பித்தால் இந்த நாள் சுபிக்ஷமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். சார் கார்த்தி சார், நீ வெள்ளை பசு சைடில் வச்சிருக்கிறப்பவே நினச்சேன் கலர் கலராக பசுமாடு வச்சிருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, காமதேனுவோட சந்ததியாகவே இப்போ இருக்க பசுக்கள் பார்க்கப்பட்டுட்டு வருது. அந்த பசுக்களோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறதும், அந்த பசுவை வருடி கொடுக்கறதும், அந்த பசுக்கள் கூட்டமாக இருக்கிறத பார்க்கறதும் அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. இந்த வலி மேல் விழி வைத்து காத்திருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இப்போ காத்திருக்க வேண்டிய அமைப்பு மாலை நேரம் வரைக்கும். உங்கள் ராசியே சந்திரனோட சஞ்சாரத்துக்கு காத்திருக்கு. நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன். மாலை நேரம் வரைக்கும் தான், சந்திர பொழுது வரைக்கும் தான். லேட் ஆகிடுச்சு, சாப்பாடு லேட் ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகிடுச்சு. ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் இந்த லேட்டுங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஈட்டுங்கிறதெல்லாம் மிகச்சரியானதாக இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் பொறுமையை காக்க வேண்டிய தருணம். வர்றேன்னாங்க, தர்றேன்னாங்க, உட்காந்தே இருக்கனே, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கனே, கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஹாலே வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஆமாம் சார், ரயில்வே ஸ்டேஷனில் கூட வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறப்போ உங்கள் வீடியோ பார்க்குறேன்னா பாருங்களேன். பஸ்ஸுக்காக காத்திருக்கேன், உறவுக்காக காத்திருக்கேன். இந்த வரேன்னாங்க, ஒருத்தங்க மீட் பண்ணுறேன்னாங்க, அட்வான்ஸுக்காக காத்திருக்கேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் அட்வான்ஸாகவே காத்திருக்கேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்போ இந்த அட்வான்ஸுங்கிறதெல்லாம் உடான்ஸாக போக வேண்டிய தருணங்கள். சார் யூ மீன் உடான்ஸ்? எஸ், அஃப்கோர்ஸ் ரிஷபராசி நேர்களே. இன்னைக்கு இந்த பொய்யா பேசிட்டு திடீர்னு கடந்து வரதும், மாற்றி யோசிக்கிறதும், மாற்றி பேசுகிறதும், என்ன பேச்செல்லாம் மாற்றி பேசுகிறாங்க, கோபம் வர அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு இருக்கும். முன்னுக்கு பின் முரணான தருணங்கள், முன்னுக்கு பின் முரணான நபர்களை கடந்து வருவதும். சந்திரனே முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கார். இந்த கோபம் வந்துட்டா உச்ச சாயலில் கத்துறவங்களை பார்த்தாலே என்ன இந்த கத்துறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த கத்துறது,
இந்த சவுண்டு பார்ட்டி, டம்மு டம்முங்கிறது, டொம்மு டொம்முங்கிறது, கூட்டத்தில் மாட்டிக்கிறது, கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது. நம்ம வேற எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி கொடுத்து தான் பழக்கம். நாங்கள்லாம் ஸ்ட்ரைட் பாஸ் தாங்க, பைபாஸ் ரைடர் தாங்க அப்படின்னு. அது இல்லாமல் இன்றைக்கி வளைஞ்சு வளைஞ்சு சுற்றி சுற்றி சந்து பொந்து இந்து இடுக்கலெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும். சந்திரனே சந்து பொந்துலையும் இந்து இடுக்கலையும் தான் வராரு. அப்போ உங்களையும் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே இந்து இடுக்கில் கூட்ட நெரிசலில் வரிசையில் நிற்க வைக்கிறது, காத்திருக்க வைக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு. நாங்கள் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் உண்மையை சொல்லி சொல்லி எல்லா இடத்துலையும் பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கள் வண்டி அப்படிங்கிற ஒரு தருணம். குப்பை கூழம் தூசு, அப்புறம் இந்த வாஷ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, சண்டே தான், லீவு தான். ஆனால் பாருங்கள் நமக்கு ஏது சண்டே? மிதுனராசி நேர்களே நீங்களே ஒரு சன்னு, உங்களுக்கு ஏது சண்டே, சன்னுக்கு ஏது சண்டே அப்படின்ற மாதிரி விடுமுறையாக இருந்தாலும் அயராத உழைப்பு, முன்னேறணுங்கிற எண்ணம், புது கேள்வி பதில்கள். கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையேதையான அர்ஜுனன் கீதா உபதேசத்தப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட அத்தனை கேள்விகள் கேட்டானா. நீங்கள் என்கிட்ட எத்தனை கேள்விகள் கேட்குறதுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். பேக் டு பேக் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சுத்தம் பண்ணுறது, அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுறது, ரெனியூவல் பண்ணுறது, அலைஞ்சிட்டு வர்றது. ஆமாம் சார் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அப்படிங்கிறது மிதுனராசினியர்களுக்காக இருக்கும். இதெல்லாம் நல்லது தானே. தூய்மை, துப்புரவு, சுத்தம், பத்தம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியம், அடுத்தவர்களுக்காக உதவுவது, அடுத்தவர்களோட நிலையில் நின்று நம்மை பார்ப்பது. ஆமாங்க புரியுது எனக்கு அப்படின்னு. குடும்ப உறவுகளிடையே நல்ல பேச்சுவார்த்தை, பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், அதே மாதிரி இந்த பழைய நாவல், பழைய புஸ்தகம், பழைய திரைப்பட காட்சிகள், இந்த சம்சாரம் அது மின்சாரம். ஆமாங்க உங்கள் சம்சாரம் மட்டும் இல்லை கடகராசி நேர்களே, எல்லாருடைய சம்சாரமும் மின்சாரமாக தான் இருக்குது அப்படின்னு. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் சில அதிருப்திகள் இருந்தாலும் அந்த உறவினுடைய உன்னதத்தை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறையும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசி நேயர்களுக்காக உண்டு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அப்போ அட்வான்ஸு, பிரேக் டான்ஸு. ஆமாம் சார் ஒரே டான்ஸாக இருக்குது சார் அப்படின்னு நடனமாட வேண்டிய தருணங்கள், சந்தோஷங்கள், கலைநயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயல் இசை, நாடகம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகந்தன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். டிக்கெட்ஸ் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிறது, அகாமடேஷன் பிளானிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பண விரயங்கள் காணப்பட்டாலும் இதெல்லாம் நல்ல விரயம் அப்படின்னு. செலவுக்கு பயந்தால நம்ம இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு வேலையாவது ஆர்டர் போடுற மாதிரியோ, பக்கத்தில் பார்சல் வாங்கிட்டு வரதோ, அதாங்க உணவு பார்சல், ஃபுட் பார்சல், கொஞ்சம் தண்ணி தருவீங்களேன்னு கேட்டு வாங்கிறது, கொஞ்சம் தாக சாந்தியை தீர்ப்பதற்கான தருணங்கள், பழச்சாறு, கரும்புச்சாறு, இளநீர் இது போன்ற உணவுப் பொருட்களை கொஞ்சம் பதம் பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். திரவ பொருளினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான நாளாக இருக்கும். கடின உழைப்பு, முன்னேறி போக வேண்டிய தருணங்கள், சிநேகிதர்களுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல கதையாடல்கள். இந்த கதை கேட்கறதுனாலே ஒரு தனி சந்தோஷம்தான். சிம்மராசினியர்களே கண்டிப்பாக இன்றைக்கி அக்கம் பக்கத்துலேயோ, உறவுகள்லையோ, சிநேகிதர்கள்கிட்டையோ ஒரு பெரிய கதையை ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாக பேசுவீங்க. பழைய நண்பரை சந்தித்து பேச வேண்டிய தருணங்கள், சிநேகிதர்களுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள், புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அக்ரிமெண்ட்டு. என்ன சார் அக்ரிமெண்ட்டு? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட். நீங்கள் அங்கே வந்துடுங்க, அதை கொண்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கே வந்துடுறோம், இதை கொண்டு வந்துடுறோம், அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த ஒப்பந்தம் நமக்குள்ளவே இருக்கட்டும். எழுத்துப்பூர்வம் இல்லாத ஒப்பந்தம் தான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட். இப்படி ஜென்டிலாக போக வேண்டிய தருணங்கள், சபை நாகரீகம், மரியாதை, கௌரவம். இந்த யூடியூப் வந்ததுலேருந்து சபை நாகரீகம் குறைஞ்சி போச்சு, மேடை நாகரீகம் குறைஞ்சி போச்சு. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, சூசகமாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு போச்சு கன்னிராசினியர்களே. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஜென்டிலாக பேசுப்பீங்க, ஜென்டிலாக நடந்துப்பீங்க. ஜென்டில்மேன், ஜென்டில் உமன், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். கை கொடுக்கும் கை அப்படிங்கிறதெல்லாம் காணப்படும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லீவு தான், ஆனால் எனக்கு பாருங்கள் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பின் தூங்கி முன்னிலறது தான் என்னோடய வேலையாகவே இருக்குது. கை கால் சோர்ந்து போச்சு.
அசந்து போச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. அதே பரிகாரம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, அசதியாக தான் இருக்குதுன்னு நானும் சொல்கிறேன். பாக்கி இருக்க ராசி நேயர்களுக்கும் டயர்டாக இருக்கும். ஆனால் துலாம் ராசி நேயர்களே அதிக டயர்ட்னஸ் அனுபவிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். அப்போது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், நிறைய கலந்துரையாடல்கள், நிறைய விஷயங்கள் பேசுகிறது, தொடர்ந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஸ்கெட்யூலில் உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்கிறது. படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, விட்டத்தை பார்த்தாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது, சுற்றுற ஃபேனையே எவ்வளோ தான் பார்த்துட்டு இருக்கிறது. நமக்கு வெளியில் போக வேண்டாமா, உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்னே இருந்தால் அப்புறம் எங்கள் சந்தோஷம்னு என்ன ஆகுறது அப்படின்னு கொதிக்க வேண்டிய தருணங்கள். வீட்டில் உழை கொதிக்குதோ இல்லையோ, உங்களுடைய உணர்வுகள் படுபயங்கரமாக கொதிக்கும் துலாம் ராசி நேயர்களே. இப்படிலாம் நம்ம தமிழ் மொழியை ரசித்து பார்க்கணும். உலை உணர்வு அப்படின்னு வீட்டில் அரிசி கொதிக்குதோ இல்லையோ, உங்கள் உணர்வுகள் பயங்கரமாக கொதித்து பொங்கி எழும். இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு, அந்த ஆத்தங்கரை, அந்த தென்னந்தோப்பு, அந்த குளத்தங்கரை, அந்த கருப்பு கோவில், அங்கே இருக்க குதிரை வாகனம். சார் குதிரை வாகனம் தான் முடிஞ்சு போச்சே சார், இப்போ வெள்ளைப்பசு உள்ளே இருக்குது. ஆமாம், அப்போ என்ன அர்த்தம்? வெள்ளைப்பசு. இன்றைக்கி 4 கால் ஜீவன், பசுக்களை கடந்து வர வேண்டிய நிலை, பசுவோட தரிசனம், பசுமாட்டோட தரிசனம் ரிஷிகராசி நேயர்களுக்கு இருக்கும். ஃபோட்டோகிராஃபாகவும் வரும், விக்கிரகமாகவும் வரும். நீங்கள் போகிற இடத்துலையும் குறுக்கால நின்றுச்சுன்னா வேகமாக போகாதீங்க. அந்த பசுவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த பசுக்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகளை பேசிட்டு அந்த பசு வரதை நல்ல சகுனமாக எடுத்துகிட்டு அந்த பசுவை பின்பக்கமாக பார்க்கறது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் விருச்சிகராசி நேயர்களே. அந்த பசுவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க, அந்த காரியம் ஜெயமாகும். வந்தார்கள், வென்றார்கள், வென்றார்கள். வெற்றி செல்வன், வெற்றி செல்வி, வெற்றிவேல், வீரவேல்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஜெயம் கொண்டான்ங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். காரியத்தை முடிச்சு அடித்து நவுத்த போகிறீங்க. மாலை நேரத்தில் அட்வான்ஸாக ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை, நான் செய்யணும்னு நினச்சதை செய்ய முடியல சார்னு சொல்கிற தருணம் இன்றைக்கி இருக்கும். குறுக்க வர்றது, மறிக்க வர்றது, வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், அதிருப்தியான தருணங்கள். யாருக்கிட்டே எதையும் பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க தனுசு ராசி நேயர்களே. விட்டு கொடுத்து போங்க, வளைந்து கொடுத்து போங்க. நாணல் போல் வளைவது தான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு இந்த ஆர்கியூ பண்ணுறவங்க, புரியாமல் பேசுகிறவங்க, இவங்கக்கிட்ட போய் நம்மளும் முட்டி மோதிட்டு நிற்கக்கூடாது. ஐயா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், பரவாயில்லைங்கன்னு சிரிச்சுக்கங்க. மௌன குரு, மௌனம் பேசுதல், மௌனம் சம்மதம், மௌன ராகம். எத்தனை படம் மௌனத்தை வச்சுருக்கானா அந்த படமெல்லாம் நல்லா பேசுது சார். அது மாதிரி தனுசு ராசினிலே மௌனமாக இருந்தாலும் உங்கள் மனசு நிறைய பேசும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கைக்காக கூட்டணி, சேர்ந்து இருக்கிறது என்னவோ இந்த கூட்டணி, ஆனால் ஆதரவு நாங்கள் எதிர்க்கட்சிக்கு தரோன்னு சொல்கிற நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். என்ன பண்ணுறது, சில நேரங்களில் சில மனிதர்கள் மகர ராசி நேயர்களே இன்றைக்கி 3 இடத்துலையாவது நடிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் கோபதாபங்கள், உங்கள் உணர்வுகள், உங்களுடைய ஆத்திரம் இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், இடம் பொருள் ஏவல் இதனால் நான் கொஞ்சம் விட்டு போகிறேன் அப்படின்னு இப்படி தனிந்து போவதால் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். எகிரிடாதீங்க, யாரையும் டக்குன்னு போய் பேசிடாதீங்க. அவங்க திருப்பி மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்க. மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்று எதிரிக்கு நம்மளுடைய பலம் என்னன்னு காட்டாத அளவுக்கு நாளை நகர்த்தினால் மகர ராசி நேயர்களுக்கு நன்மை. இந்த டெம்பரவரியான பேச்சுவார்த்தைகள், டெம்பரவரியான சமாதானங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். நம்பி களத்தில் இறங்கிடாதீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை வந்து குறுக்கு வழிகள் வேண்டாம், ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். நீண்ட நேரம் காத்திருந்து பொருட்களை வாங்குவது, நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிறது, நல்ல சவுண்டாக இருக்க இடத்துக்குள்ளே பூந்துட்டு மார்க்கெட்டில் இவ்வளோ சத்தமாக இப்படியா பேசுவாங்க, மண்டை காயுது அப்படின்னு இந்த நியாய விலை கடை, அநியாய விலை கடை, நியாய விலை ஆட்டோ, அநியாய விலை ஆட்டோ. ஆமாம் சார், இந்த மீட்டர் ஆட்டோ புக் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதுலாம், ஞாயிற்றுக்கிழமைனா ஆட்டோக்காரங்க கூட லீவ் விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு தேவை மனமாற்றமே தவிர தடுமாற்றம் அல்ல. காரிய தடைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன தான் அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணிட்டு போனாலும் இன்றைக்கி தெரிந்தவர்கள் கூட உங்களை தெரிந்து கொள்ளாத அளவுக்கு, கண்டு கொள்ளாத அளவுக்கு போவாங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் நேர்மை, உண்மை, உழைப்பு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸாக இருங்க. சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3 சக்கர வாகனங்கள் இதெல்லாம் பார்த்தா முந்திட்டு போகாதீங்க. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அடுத்தவர்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து, குடும்ப உறவுகளுக்காக நிறைய சந்தோஷங்களை விட்டு கொடுத்து. ஆனால் இன்றைக்கி உங்கள் வண்டிக்கு வாய் இருந்தால் அழுதுரும்,
உங்கள் ஃபோனுக்கு வாய் இருந்தால் அதை விட ஜாஸ்தி அழுவுன்னா பார்த்துக்கங்களேன். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ். எனக்கும் சண்டே ஏது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ராசியிலே தான் சாட்டர்டே வேறு வீட்டில் இருக்கா, அதாங்க சனி பகவான் அங்கே தானே இருக்கிறாரு, அதை தான் அப்படி சொன்னேன். நிறைய தாமதமான விஷயங்கள் லேட் ஆகுது அப்படின்னு, இந்த வரேன்னாங்க பார்க்குறேன்னாங்க லேட் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் அயர்ந்து எவ்வளோ பாடுபடுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு மூச்சை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார ஆதாயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை காப்பாற்றப்பட வேண்டிய திருநாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கால் அசதி, கழுத்து பகுதி வலிக்கிறது, இது இருந்தாலும் ஓரளவுக்கு சுபிக்ஷங்கிற நிலை மீனராசி நேயர்களுக்காக பார்க்கப்பட்டு வருது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.